நாட்டோவினுடைய 75வது ஆண்டு தினம். அந்த ஆண்டு தினத்தை தான் பெல்ஜியத்தில் வச்சு நாட்டோவினுடைய நாடுகள் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் செக்ரட்டரி எல்லாரும் கொண்டாடி தீர்த்தார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி இதே நாட்டோ நாடுகளுக்கு பரவுது. அதுதான் ரஷ்யாவினுடைய மரண அடி. அதுவும் கர்கிவ் ரீஜனில் ரஷ்யா போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க. உக்ரைனால் எதுவுமே செய்ய முடியல. கடைசியாக உக்ரைன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே தாங்கப்பா, உக்ரைனுக்கு தாங்க அப்படிங்கிற கோரிக்கையை நாட்டோ நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் வச்சாங்க. அந்த அளவுக்கு ரஷ்யா அடித்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும், குறிப்பாக எந்தெந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, அந்த இடம்லாம் உக்ரைனுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் பிக்சர் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், ரஷ்யாவுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது தான். 2 இடங்களில் ரஷ்யா கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. ஒன்று இந்த மாதிரியான தீவிரவாத அட்டாக், இன்னொன்று பெல்கரோட் பகுதி ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரிக்குள்ளே இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது தான். இந்த தீவிரவாத அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது தஜிகிஸ்தானும் ரஷ்யாவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இதற்கான தேடுதல் வேட்டை, விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கும் 3 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அந்த 4 தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது, அவங்க தப்பித்து போகிறதுக்கான பிளானிங், அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் ஆகி சொதப்பிருச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற பிளான் பி, அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதுக்கான வாகனங்கள், அவங்களுக்கான உடைகள், ஆயுதங்களை எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசாரணை ஒவ்வொரு மைன்யூட்டான இடத்துலையும் விரிந்து கொண்டே போகிறது. அப்படி விரிந்து கொண்டே போகிறதுனால தான் நிறைய அரெஸ்ட்டை இப்போ ரஷ்யா செய்து வரார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே மட்டும் கிடையாது, நேராக தஜிகிஸ்தான்லேயும் ஒரு 11 நபர்கள் அப்படிங்கிறவங்களை கைது பண்ணி ரஷ்யா வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த குரூப்புக்கு பின்னாடி இருக்கிறது யார்? அது ISIS-K இருந்தாலும் கூட அதை இயக்குனது யார்? ரஷ்யாவுக்குள்ளே இவங்களை வரவழைத்தது யார்? இவ்வளோ சேஃப்டியாக உள்ளே வந்ததற்கான அந்த ஒரு தருணங்கள் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது? அதற்கான பிளானிங், அந்த ஒரு மெசேஜ் போயிருக்கும்ல, இந்த டைமில் நீங்கள் இங்கே வாங்க, இப்படி ஒரு கன்சர்ட் நடந்துகிட்ருக்கும், அதுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராமாக இருந்திருக்கே, அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எதிர்காலத்தில் இதே மாதிரியான தாக்குதலை ரஷ்யா தடுக்க முடியும். ஸோ அப்படி தடுப்பதற்கான முயற்சிகள் தான் எடுக்கப்பட்டு வருகிறதே தவிர, அதில் வந்து 4 பேர் வந்தாங்க, அவங்கள நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை முடிச்சிருக்கலாம். பட் அப்படி முடிக்க விரும்பலை ரஷ்யா என்பது நமக்கு இதுலேருந்து பெருசாக தெரியுது. அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக செய்யணும், இல்லாட்டினா மறுபடியும் இது தொடர்கதையாக இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யா நம்புகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு அட்டாக்கை ரஷ்யாவுக்குள்ளே நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் ரஷ்யா அட்டாக் நடத்த மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் மறுபடியும் ரஷ்யாவினுடைய அட்டாக் இருந்திருக்கு. அதில் தான் கர்கிவ் ரீஜனும் அப்படிங்கிறது அடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு உக்ரைன் நடத்தின தாக்குதலில் ஈஸ்ட் உக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை ரஷ்யாவால் நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். 4 ரீஜனை ரஷ்யா கையகப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் ஈஸ்டர்ன் உக்ரைன் பகுதிகளும் இருக்கின்றன. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இப்போது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் நேரடி இயங்கி இருப்பதால் இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் யாருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்? ரஷ்யாவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஈஸ்டர்ன் உக்ரைன் சைடு உக்ரைனுடைய அட்டாக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யாவினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் எந்தெந்த இடத்துலேருந்து அடிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் இவங்களுடைய ப்ரிசைஸான வெப்பன்ஸ் அனுப்புறது அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு உக்ரைனால் அவங்களுடைய குட்டி அந்த ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அனுப்ப முடியாததுனால இன்ஃபேண்ட்ரி ஃபோர்ஸை மட்டும் அனுப்புவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ மோட்டரைஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டீம் இப்போ ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கிறார்கள். ரஷ்யா இந்த மோட்டரைஸ்டு டீமை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்கொண்டார்கள். ஸோ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து அதை உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உக்ரைனுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுக்கும். இப்போதைக்கு அந்த டைம் எடுக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரணம்னால அவங்களுடைய பழைய அந்த ஒரு மெத்தடுக்கு இன்ஃபேண்ட்ரி டீம் அப்படிங்கிறதே ரெடி பண்ணி இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் அவங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள். அப்போ நாட்டோவினுடைய 75வது ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது பெல்ஜியத்தில் வச்சு நடந்தது என்பதும் நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் தான் ஃபின்லாந்து உக்ரைன் கூட என்ன செஞ்சாங்க, 10 வருடம் உங்களுக்கான செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டாங்க.
அதில் முக்கியமான முடிவு தான் 2% மட்டும் டிஃபென்ஸுக்காக நம்ம ஒதுக்கினா போதாது நம்முடைய ஜிடிபியிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 5%ஆவது ஒதுக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு நம்ம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தது. சரி, இந்த இடத்துல உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்ட மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட்டதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருக்கு. உக்ரைனுக்கு எந்த விதமான உதவிகளும் உடனடியாக கொண்டு செல்லப்படவில்லை. அவங்க கேட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எதற்குமே இன்னும் ஒரு கேரண்டி கிடைக்கல. உக்ரைனுக்கு இவ்வளோ கிடைக்கும், உக்ரைனுக்கு இவ்வளோ கிடைக்காது அப்படிங்கிற எந்த விதமான கேரண்டியும் இல்லாததுனால உக்ரைனுடைய நிலைமை இப்போதும் கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்குது. எவ்வளவோ நாடுகள் இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அமெரிக்கா கூட கொஞ்சம் பீஸ் பிளானை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யாவை அவங்களுடைய ஒரு டிராஃப்டை தயாரித்தாங்க. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லி டிராஃப்டை தயாரித்தாங்க. ஒரே ஒரு பீஸ் டிராஃப்ட் பிளான் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ரஷ்யா அனுமதி கொடுத்திருக்கிறது. அது சீனா உருவாக்குன அந்த பீஸ் பிளான் தான். சீனாவினுடைய பீஸ் பிளான் அப்படிங்கிறது மோஸ்ட் ரீசனபிள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யா பாராட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ சீனா இந்த பீஸ் பிளானை மறுபடியும் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலையோ இல்லாட்டி ஐநா சபையிலையோ ஒரு ப்ரெசென்ட் பண்ணி எகைன் இதில் நான் கொஞ்சம் மோடிஃபிகேஷன்லாம் செஞ்சுருக்கேன், மறுபடியும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம்னா ஒரு நல்லபடியான ஒரு பீஸை உருவாக்கலாம், ரஷ்யா உக்ரைனுடைய போரை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்தார்கள் என்றால் அதை சம்மதம் தெரிவிப்பதற்கு ரஷ்யா தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன் தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது தான். நேற்றே நேட்டோவுக்கு எதிராக ரஷ்யா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். எப்படி இந்த கோல்டு வார் டைமில் ஒரு மனநிலைமையில் இருந்தாங்களோ நேட்டோ அதே மாதிரியான மைண்ட் செட்டுக்கு திரும்பி இருக்காங்க. நாங்களும் எங்களுடைய அயன் கர்டன் எல்லாம் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதை விட இன்னொரு வார்த்தையும் சேர்த்து நேட்டோ மற்றும் ரஷ்யாவினுடைய உறவு அப்படிங்கிறது நேரடி மோதல் உறவாக மாறி இருக்கிறது. அங்கே அடிக்கணும்னா நாங்களும் திருப்பி அடிப்போம், எங்களை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் கையை உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி நேரடி அட்டாக்காக மாறுற அளவுக்கு அந்த உறவு அப்படிங்கிறது விரிசல் அடைந்து விட்டதாக ரஷ்யா அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 4ஆம் தேதி, அதான் இன்றைய தினம், ரஷ்யாவினுடைய ஃபோர்ஸ் லார்ஜ் ஸ்கேல் ஏர் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய யூஏவி கமிகாஸ் ஜெரான் 2 அப்படிங்கிற அந்த யூஏவி வச்சு தான். அதுவும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான், மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியாவில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தான் உக்ரைனுடைய ஒரு ஹாட்டான தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்கேஎம்இசட்லாம் இருக்குது. எல்கேஎம்இசட் அப்படின்னு சொல்லும்போது லோவஸ்கி ஃபாரின் அண்ட் மெக்கானிக்கல் பிளான்ட் அப்படிங்கிறது தான். இந்த லோவஸ்கி ஃபாரின் அண்ட் மெக்கானிக்கல் பிளான்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்படி 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது BTR-4 ஆர்மர்டு பர்சனல் கேரியர் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஹல்லை உருவாக்குறதும் அதற்கு தேவையான உதிரி பாகங்களை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த எல்கேஎம்இசட் அப்படிங்கிற இந்த பிளான்ட் அப்படிங்கிறது அங்கே உருவாக்குனாங்க. அந்த பிளான்ட் மறுபடி படிப்படியாக 2015 அதனுடைய அடுத்த லெவல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத தொடங்கி 180 டிகிரி BTR-4க்கு மைனை டிடெக்ட் பண்ணுறக்கூடிய வெப்பன்ஸ், அதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு பிளான்டாக உயர்கிறது. மறுபடியும் அக்டோபர் 2018 வருடம் BTR-4 ஆர்மர்டு ஹல்ஸ் மேட் ஆஃப் 71 ஸ்டீல் அப்படிங்கிறத வச்சு இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பெரிய அளவில் அதில் மாஸ்டர் ஆயிட்டாங்க. ஸோ இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட்டாக இருந்தது இந்த எல்கேஎம்இசட் அப்படிங்கிற பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு மேலேயும் இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. இந்த பிளான்ட்டுக்கு மேலே மட்டும் கிடையாதுங்க, அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரீட் மேலேயும் ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் மேலே அட்டாக் நடத்தினது ரஷ்யாவினுடைய எந்த ஆயுதமும் கிடையாது. உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, அதிலிருந்து கிளம்பி வந்த ஆயுதம் உக்ரைனில் இருக்கக்கூடிய அகாடமிக்கன் போகோமோல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டை தாக்கி அழித்திருக்கிறது என்கிற செய்தியும் ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ உக்ரைன்ட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே சரியாக ஒர்க் ஆகலை. அது எதிரி நாட்டு விமானங்களை அழிப்பதை விட்டு உக்ரைனுக்குள்ளேயே விழுந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கை ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த அகாடமிக்கன் போகோமோல்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்டையும் டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃபுடன் யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய ராணுவம் அவங்களுடைய செய்தி அறிக்கையில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு அப்டேட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. 20 நபர்களை அவங்க கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யா. ஒரே தாக்குதலில், ஒரே மிசைல் அட்டாக்ல 20 நபர்களை கொண்டு இருக்காங்க. இந்த 20 நபர்களும் ஸ்டேட் எமர்ஜென்சி சர்வீஸில் இருந்தவங்க.
ஸோ ஒரு முக்கிய படை, அந்த படையினுடைய மேனுவரிங் எல்லாமே அந்த இடத்துல தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தது. அப்படி லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸால் உருவாக்கப்பட்டு கண்ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு ரீஜன். அது நாசி வெப்பன்ஸினுடைய ஒரு டிப்போட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரிய அளவில் அங்கே ஒரு அம்யூனேஷன் டிப்போட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த டிப்போ அப்படிங்கிறதா தான் யார் இப்போ தகர்த்திருக்காங்க, ரஷ்யா தகர்த்திருக்காங்க. அதில் வேலை செஞ்ச 20 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு இது பெரிய இழப்பு அப்படிங்கிறதையும் ரஷ்யா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே இரவில் கமிகாஸ் ட்ரோன் ஜெரான் 2 அப்படிங்கிறத வச்சு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மிசைல் ஸ்ட்ரைக்கையும் நடத்தி உக்ரைனுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள், இராணுவ உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி மீதும் தாக்குதலை நடத்தி இருப்பது அப்படிங்கிறது உக்ரைனால் அக்செப்டே பண்ண முடியலை. இதை சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதங்கள் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் ரஷ்யா வெளியில் விட்டுருக்காங்க. சரிப்பா, இவ்வளோ தகவல் வெளியாகிருச்சு, அப்போ பிரிட்டிஷினுடைய அந்த ட்ரூப்ஸ் ரெடியாக இருக்காங்க, ஃப்ரான்ஸினுடைய ட்ரூப்ஸ் ரெடியாக இருக்கிற மாதிரியே பிரிட்டிஷினுடைய ட்ரூப்ஸும் ரெடியாக இருக்காங்க. உக்ரைனுக்குள்ளே போய் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க போர் புரிவார்கள் அப்படிங்கிற செய்தியை பிரிட்டனிடமே நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ பிரிட்டிஷினுடைய ஃபாரின் செக்ரட்டரி சொல்கிறாரு, ஐயோ அப்படி எந்த விதமான பிளானும் எங்ககிட்ட கிடையாது, எங்களுடைய ட்ரூப்ஸ் இப்போதைக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நேரடி யுத்தத்தில் ரஷ்யா மற்றும் பிரிட்டிஷ் இல்லாட்டி பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நாடுகள் நேரடி யுத்தத்தில் பங்கு பெறுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறத பிரிட்டிஷினுடைய ஃபாரின் செக்ரட்டரி இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிட்டார். அதாவது எங்களுக்கு ரஷ்யா கூட எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, எங்களை விட்டுருங்க, அது பிரான்ஸ் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல். உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போதே ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கோட்டையாக இருந்தது. 2020 உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது ஜெலன்ஸ்கியை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 74% மனிதர்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் 2020-21 காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் 2022 2023 காலகட்டத்தில் எகெயின் அது என்னவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 58% கம்மியாகுது. முதல்ல 74% ஆதரவு தெரிவித்திருந்தார்கள், அடுத்த வருடத்திலேயே அது 58% குறைந்தது. இந்த 2024 2025 அதே மாதிரியான ஒரு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. அந்த சர்வே முடிவு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கிங்காக இருக்குது. வெறும் 22% மனிதர்கள், வெறும் 22% மனிதர்கள் மட்டும்தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 78% மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஜெலன்ஸ்கி அவர்களையும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் இந்த யுத்தத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு உக்ரைனுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ உக்ரைனில் தான் பெரிய அளவில் வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறதும், ஜெலன்ஸ்கியால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, ஜெலன்ஸ்கி தேவையில்லாமல் நிறைய உயர் அதிகாரிகளை அவங்களுடைய பதவியை விட்டு தூக்கி அவர் மட்டுமே அரசாங்கம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, இதற்கு மேலேயும் ஜெலன்ஸ்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதுல எங்களுக்கு டவுட் இருக்குங்கிற அந்த கருத்துக்களை பதிவு செஞ்சு வராங்க. ஒரு நாட்டின் தலைவருக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் திரும்பும்போது நிச்சயமா அந்த நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகள் பெரிய அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ன நினைப்பாரு, உள்நாட்டு பிரச்சனை வந்தால் அந்த உள்நாட்டு மக்களை, அவங்க நாட்டு மக்களையே அடித்து கொஞ்சமா ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டு எனக்கு எதிராக நீங்க பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார மனநிலைமைக்கு வருவார். அதே மாதிரியான ஒரு சர்வாதிகார மனநிலைமைக்கு இப்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னைக்கு மறுபடியும் உக்ரைனுடைய சில இராணுவ வீரர்கள் இருந்த பகுதியை ரஷ்யா கையகப்படுத்துகிறாங்க. அப்படி கையகப்படுத்தும் போது அங்கே நிறைய ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அந்த இராணுவ வீரர்கள் பயன்படுத்தின ட்ரக்ஸ் மட்டும் கிடையாமல் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறதும் அதில் இருந்திருக்கு. ஒருவேளை கெமிக்கல் வார்ஃபேருக்கு உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் தயாராகி இருக்கலாம். அதனால தான் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது அவங்க இருந்த இடத்துலேருந்து கிடைச்சிருக்கு. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தார்கள், இல்லை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்றால் உலக நாடுகள் உடனடியாக இதை தட்டி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை யார் வச்சுருக்காங்க, ரஷ்யா வச்சுருக்காங்க. அதற்கான எவிடன்ஸ், புகைப்படங்கள், வீடியோக்கள் இதை எல்லாத்தையுமே ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வுகளை இன்றைய ஒரு தினம் மட்டுமே சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனுடைய பதிலடிக்காக இப்போ நாட்டோ நாடுகள் களமிறங்குவார்கள். ஏன்னா 75வது ஆண்டு தினத்தை அவங்க கொண்டாடின பொழுது உக்ரைனுக்கான அந்த சப்போர்ட்டை துரிதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. எந்த மாதிரியான முடிவுகளை நாட்டோ நாடுகள் எடுக்கிறாங்க, அதற்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் வியூகம் தமிழ் வியூகம் வழியாக பார்க்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.